இமாச்சல பிரதேசத்தில் விபத்தில் சிக்கி 8 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட வெற்றியின் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ராஜகீழ்ப்பாக்கம் இல்லத்திலிருந்து சிஐடி நகர் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். சைதி துரைசாமி மகனின் உடலானது தற்போது ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டிலிருந்து நேரடியாக சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. வழி நெடுங்கிலும் அவரது உறவினர்கள், நண்பர்கள் என அவ்வளவு பேர் பின்தொடர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. வேதனைக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக அவரது மரணம் ஒரு துரதிருஷ்டவசமானது என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே மகனை இழந்து வாழக்கூடிய சைதி துரைசாமி அவரது எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை என்று சக நண்பர்கள், அவருடன் பணியாற்றியவர்கள், அரசியலில் பழகியவர்கள் என அவ்வளவு பேரும் சொல்கிறார்கள். இதிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கான முயற்சிகள்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க. இருந்த போதிலும் தற்போது அவரது உடலானது, வெற்றியின் உடலானது ராஜகீழ்ப்பாக்கம் இல்லத்திலிருந்து நேரடியாக டி நகரில் இருக்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்களின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அதன் பின்னராக பொதுமக்கள் அஞ்சலி சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை அங்கே வைக்கப்படும். அதன் பின்னராக நேரடியாக அவரது உடல் மின்மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இன்றே அவரது உடலானது தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பல வில்லங்கள்ல திறமை வாய்ந்தவராக இருக்கிறார். தனக்கான நட்பு வட்டாரங்களை மிக ஆழமாக உறுதியாக கொண்டவராக வெற்றி துரைசாமி இருந்திருக்கிறார். பல முக்கிய நபர்களுடன் அவருக்கான பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. திரைத்துறையுடனும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களுடன் சரி. அதே போல அவர் ஒரு பெட் லவரா இருந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பண்ணை வீட்டு இல்லத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளவு பறவைகளை அவர் வளர்த்து வந்திருந்ததையும் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு மனிதனுடைய இறப்பு என்பது சக உயிர்களுக்கும் ஒரு வேதனை தரக்கூடிய ஒன்றாகவே பார்க்க முடிந்தது. தற்போது அவரது உடலானது ராஜகீழ்ப்பாக்கம் இல்லத்திலிருந்து டி நகர் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. நன்றி சுபாஷ் பிரபு, விரிவான விவரங்களுக்கு.